திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை 4 வழிச்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், இந்த தீ விபத்து எங்கு ஏற்பட்டுள்ளது? இதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அபிநயா, தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திருச்சி 4 வழிச்சாலை வடமதுரை சந்திப்பில் தென்னம்பட்டி செல்லக்கூடிய பாதையில் குறிஞ்சி பேக்கரி என்பதானது செயல்பட்டு வருகிறது. இந்த பேக்கரியில் பார்த்தோம்னா 24 மணி நேரமும் ஆட்கள், பொதுமக்களின் வாடிக்கையாளர்களுக்கு கூட்டம் அதிகரித்து காணப்படும். இந்த பேக்கரியில் உணவு தயாரிக்கும் அறையில் திடீர் என தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. உடனடியாக அங்கு இருந்த பணியாட்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அலறி எடுத்து ஓடத் தொடங்கினர். அந்த சமயம் கடையில் அந்த உணவு தயாரிக்க இருந்த சிலிண்டர்கள் வெடித்ததில் அந்த கடைகள் முற்றிலும் தீக்கு இரையாகி சாம்பல் போல் காட்சியளிக்கிறது. தற்பொழுது பார்த்தோம்னா இந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த உணவு தயாரிக்கக்கூடிய இடத்தில் எரிந்த அந்த சிலிண்டர் ஆனது வெடிக்க துவங்கியவுடன் அந்த கடையில் பொதுமக்களும் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அந்த தீயை அணைக்க முயற்சித்தனர். அப்பொழுது கடையில் இருந்த 2-3 சிலிண்டர்கள் வெடிக்க துவங்கியவுடன் அந்த சிலிண்டரினுடைய வாயுவானது மலமளமளன பரவி அந்த பேக்கரியில் உள்ள அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமடைந்தது. இதனால் அந்த தீயை பொதுமக்களாகியவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. உடனடியாக வடமதுரையிலிருந்து வேடசந்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் இந்த சிலிண்டர்கள் வெடித்ததால் இந்த கடைகள் முற்றிலும் எரிந்து சுமார் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகியுள்ளது. மேலும் இந்த கடை முதலில் தீ பற்றி எரிய துவங்கியவுடன் அங்கிருந்த வாடிக்கையாளர்களும் பணியாட்களும் வெளியே வந்ததால் உயிர் சேதங்கள் எதுவுமின்றி தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த தீ சம்பவம் குறித்து வடமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபிநயா, தீ விபத்து குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கர்.